வச்சாச்சு. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. தண்ணி ரொம்ப சேர்ந்தாச்சுன்னா நமக்கு டஃப் அந்த டோனட் ஷேப்பில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் என்கிட்ட ட்ரை கறி லீவ்ஸ் தான் இருக்குது. ஸோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் நல்ல மிளகு லைட்டாக இடித்து போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 2 தட்டு போட்டால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம், நல்ல மிளகு இடித்தது, அப்புறமா கறி லீவ்ஸ், ட்ரை கறி லீவ்ஸ் தான் இருந்தது எனக்கு. அண்டு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி கையாலே மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது எனக்கு இவ்வளோ தான் சின்ன பாத்திரமாக தான் இருக்குது. ஸோ அதை மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம கடைசியாக தான் உப்பு போடணும். இப்போ போடக்கூடாது, கடைசியாக தான் உப்பு போடணும். உப்பு கொஞ்சம் தண்ணி இருக்கிறனால கடைசியாக உப்பு போட்டு நம்ம டஃப் பிடிக்கிற மாதிரி இருக்கும்.